கத்தியை வீட்டிலே பூட்டி வைப்போம், பேனாவை சட்டையிலே மாட்டி வைப்போம் என்ற கொள்கை கொண்ட கூட்டம் நமது கூட்டம். இப்ப ஏன் வாக்குச்சீட்டு என்னும் பேராயுத மாநாட்டை நடத்த வேண்டிய நிர்பந்தம் என்ன ஏற்பட்டது? தேர்தல் வருகிறது, அதனால் வாக்குச்சீட்டு என்னும் பேராயுதத்தை பயன்படுத்த வேண்டுமா என்று பார்த்தால், போன வருஷம் தேர்தலுக்கு முன்னாடி பட்டி தொட்டி என்றும் இழித்த ஒரு பாடல் இருந்தது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த பாடல் எழுதியவரை இந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருமே கொலவரியோடு தேடிட்டு இருக்கான். அது என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்டாலின் தான் வராது, விடியல் தானே போறாரு. விடியலுக்குள்ள போராட்டா கடையில் இருக்க வண்டியில் கூட அவரால் தர முடியாது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அது பாட்டை எழுதினவன கொள்ள பேர் தேடிட்டு இருக்கான் குலவெறியோட, யாராதுன்ட்டு. ஏனென்றால் விடியல் நடந்திருக்கிறது. ஸ்டாலின் அரசாங்கத்திலே எம்எல்ஏக்கள் வீட்டிலே விடியல் நடந்திருக்கிறது. ஸ்டாலின் அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் வீட்டில் விடியல் நடந்திருக்கிறது. ஸ்டாலினுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய கனிம வளத்துறை அதிகாரிகள் வீட்டிலே விடியல் நடந்திருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் ஸ்டாலினுக்கு யாரெல்லாம் ஜால்ரா அடித்து பொய் வழக்கு போடுகிறார்களோ அவர்கள் வீட்டில் எல்லாம் விடியல் நடந்திருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே விடியலை தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இருந்த அரசியல்வாதிகள் வீட்டிலும், அதிமுகவுடைய முக்கிய அமைச்சர்கள், முக்கிய பெருமக்கள் வீட்டிலும், நேதாஜி சுபாஷனின் நெஞ்சினம் கொண்ட போராளிகளின் வீட்டிலும், பொதுமக்களின் வீட்டிலும் விடியல் நடந்திருக்கிறதா? ஆக எங்கே விடியல் என்று கேட்பவர்களுக்கு ஒரு சின்ன கதையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு கொள்ளக்காரர் இருந்தான் நாட்டில். அந்த கொள்ளக்காரன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ரோட்ல போற வர்றவங்கிட்ட எல்லாம் வழிமறித்து ஒரு பொருளை கூட விடாம புடிக்கிட்டு போயிடுவான். ஒரு சின்ன பொருள் கூட வச்சிருக்க கூட புடிக்கிட்டு போயிடுவான். அவன் வந்து சாக கிடக்கிறான், ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்கு, உயிர் இழுத்து கொண்டிருக்கிறது. அப்போ அவனுக்கு திடீர்னு ஒரு மனநிலை, நம்ம சாகும் போது ஊரே நம்மளை கெட்டவன்றான், கொள்ளக்காரன்றான், மோசடிக்காரன்றான், ஊழல் பெருசாலின்றான், கட்டுமரன்றான். அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அந்த கொள்ளக்காரன் என்ன பண்றான்னா, மகனை கூப்பிடுறேன், தம்பி நான் வந்து ஊரே வந்து கெட்ட பேர் எடுத்துட்டேன், நான் வந்து நல்ல பேர் எடுக்கணும், அப்படி ஏதாவது ஒன்று நீ செய்யணும் அப்படின்னா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனானா. அப்பா வந்து செயின் மோதிரம் வாட்சி எல்லாத்தையும் கழட்டிட்டு விட்டுருவாரு. மகன் என்ன பண்ணிட்டாரா, வேட்டி சட்டை உள்ளாடைகளை முதற்கொண்டு கழட்ட ஆரம்பிச்சிட்டாராம் வரி என்ற பெயரில். அப்போ மக்கள்லாம் சொன்னாங்களாம், ஆஹா இதுக்கு இவங்க அப்பனே எவ்வளவு பரவாயில்லையாவே நல்லவன் அப்படின்னாங்களாம். அந்த அப்பன் யார் என்றும் தெரியும், மகன் யார் என்றும் தெரியும். அந்த அப்பன் யார் என்று உங்களுக்கு தெரியும், அது கட்டுமரம் என்று நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. மகன் சின்ன கட்டுமரம் என்று அதையும் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆக இன்னைக்கு வரி என்ற பெயரில் எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க. 5000 ரூபாய் கொடுத்து விட்டார்கள். எல்லோரும் திமுக ஆட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. 5000 கொடுத்துட்டாங்களாம், எல்லாரும் திமுக ஆட்சிக்கு ஓட்டு போடுவாங்களாம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சிறிலுத்தூர் பஸ்ல வந்து 75 ரூபாய் மதுரைக்கு இருந்த கட்டணம் 100 ரூபாய் ஆகி இருக்கிறது. உடனே ஒரு மறுப்பு தெரிவிக்காங்க, இல்ல இல்ல கட்டணத்தை நாங்க உயர்த்தல, வாயில தான் உயர்த்தல, சீட்டு அந்த டிக்கெட் சொல்லுங்களவா அதுதான் அவங்க சொல்றாங்க. பில்லே சாட்சி, விடிய ஆட்சி பில்லே சாட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்.